பெண்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படும். திருவண்ணைநல்லூர் தாலுகாவில் அரசின் அனைத்து துறை திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் பொன் கௌதம சிகாமணி போட்டியிடுகிறார். இன்று இவருக்கு ஆதரவாக கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இன்று திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணமுண்டி பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் மணமுண்டி ஒன்றிய செயலாளர் ஆசா பிரபு, மணமுண்டி ஒன்றிய துணைத் தலைவர் மணிமணன் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருக்கோயிலூர் செய்தியாளர் ஏழுமலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஸ்கூல் பஸ்ஸுக்கு வழி விடுங்க. ஸ்கூல் பஸ் அனுப்பிச்சு விடுங்க. நாயனூர் சிட்கோ தொழிற்பேட்டை பணியை உடன் தொடங்கி அதன் மூலம் படித்த வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படும். திருவண்ணைநல்லூர் தாலுகாவில் அரசின் அனைத்து துறை உதயசூரியன் திருக்கோயிலூர் தொகுதியில உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற எனக்கு கூட்டணி சார்பாக தமிழ்நாட்டுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதல்வர், திராவிட மாடல் அரசாங்கம் நடத்திக் கொண்டிருக்கிற தளபதி அவர்களும் அண்ணன் கேப்டன் விஜயகாந்தனின் ஆசியோடும் அண்ணன் தொல் திருமாவளவன் ஆசியோடும் காங்கிரஸ் கட்சியின் சகோதரர் ஆசியோடும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரின் ஆசியோடும் இங்கே உதயசூரியன் சின்னத்தில் நான் போட்டியிடுகிறேன். இந்த தொகுதியை பொறுத்தவரை திருக்கோயிலூர் தொகுதியில 2 முறை இங்கே என்னுடைய தந்தை பேராசிரியர்கள் உங்கள் ஆதரவால் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். அவருடைய பணிகளை தொடர்ந்திட நீங்கள் எல்லாம் எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வையுங்கள். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நான் இங்கே உங்களுக்காக உழைத்திட காத்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பிரிட்ஜை தாண்டா இருக்கிற கீழையூர் தான் எங்களுடைய சொந்த ஊர், எங்களுடைய சொந்த வீடு. அங்கேதான் நான் தங்கியிருக்கிறேன், அங்கேதான் தங்கியிருப்பேன். நீங்கள் எப்போது கூப்பிட்டாலும் கண்டிப்பாக இந்த பகுதிக்கான அனைத்து அடிப்படை வசதிகளையும் விடுபட்டிருக்கிற சில அடிப்படை வசதிகளும் செய்து தருவேன் என்று இந்த நேரத்தில் நான் என்னுடைய வாக்குறுதியாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கடந்த 5 ஆண்டுகளாக அவர் செய்திருக்கிற சாதனைகள் என்பது சாதாரணமல்ல. அதுவும் இங்கே இந்த கால